இன்றைக்கு இந்த வசனத்தை பற்றி நாம் பார்ப்போம். அமைதியாயிருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டது போல், காத்திருந்த உங்களுக்கு தேவன் இன்று பதில் தரப் போகிறார். அன்பானவர்களே, பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் நின்று போனது போல தோன்றும். நாம் ஜெபிப்போம், ஆனால் பதில் வராதது போல் இருக்கும். காத்திருப்பது மிகவும் கஷ்டமான ஒன்று. எப்போது என் வாழ்க்கை மாறும்? எப்போது இந்த கஷ்டம் முடியும்? ஏன் தேவன் அமைதியாக இருக்கிறார்? என் அழுகுரலுக்கு அவர் ஏன் பதில் தர மாட்டேங்கிறார்? என் ஜெபம் பரலோக வாசலை எட்டவில்லையா? இப்படியான கேள்விக்கான பதிலை இந்த வசனம் மூலம் பார்க்க போகிறோம். அமைதியாயிருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். தேவன் சில நேரங்களில் உடனே பதில் தர மாட்டார். ஆனால் அவர் அமைதியாக இருந்தாலும் வேலை செய்து கொண்டிருப்பார். காத்திருப்பது ஒரு நாளும் தோல்வி அல்ல. பலர் நினைப்பது இன்றும் நடக்கலன்னா அது முடியாது. ஆனால் தேவனுடைய நேரம் வேறுபட்டது. ஒரு விதையை இன்று விதைத்ததால் நாளையே மரமாகாது. அதற்கு நேரம் வேண்டும், மழை வேண்டும், பொறுமை வேண்டும். அதேபோல் வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்கள் தாமதமாகத்தான் வரும். ஏன் தெரியுமா? அதை சுமக்கக்கூடிய அளவுக்கு தேவன் நம்மை தயார் செய்கிறார். தேவன் அமைதியாக இருந்தாலும் நம்மை கைவிடவில்லை. சில நேரங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கவில்லையோ என்பது போல இருக்கும். நம்மை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாமே நம் வாழ்வில் இருட்டாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தேவன் தாமதிக்கலாம், ஆனால் தவற மாட்டார். நீங்கள் அழுத இரவுகளை அவர் பார்த்திருக்கிறார். நீங்கள் சொல்லாமல் சுமந்த பாரத்தை அவர் அறிவார். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் ஒரு நபருக்காக, வேலைக்காக காத்திருக்கலாம், திருமண விஷயத்தில் கவலை இருக்கலாம், வீட்டில் பிரச்சனை இருக்கலாம், கடன் சுமை அதிகமாக இருக்கலாம். இவையெல்லாம் நாம் வாழ்வில் இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என் வாழ்க்கை ஏன் இப்படியாக இருக்கிறது என்று. ஆனால் நம் தேவன் சொல்லுகிறார், நான் இன்றும் உன்னோடுதான் இருக்கிறேன். கவலை வேண்டாம். சில நேரங்களில் மனிதர்கள் உன்னால முடியாது என்று சொன்னார்கள். நம்மை பார்த்து அவர்கள் சொல்வார்கள், ஆனால் தேவன் நான் உனக்காக வழி உருவாக்குவேன் என்று சொல்லுகிறார். உங்களை விட்டு போனவர்கள் இருக்கலாம், உங்களை தவறாக புரிந்து கொண்டவர்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் மட்டும் உங்களை முழுமையாக அறிவார். நம்பிக்கையான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வருடம் நீங்கள் காத்திருப்பு கதவு திறக்கலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட விஷயம் நடக்கலாம். உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வரலாம். இப்போது அமைதியாக இருப்பது தோல்வி அல்ல,
அது தேவன் வேலை செய்கிற நேரம். ஜெபம். அன்பான இயேசுவே, காத்திருந்து சோர்ந்து போனவர்களுக்காக நம்பிக்கையை தாரும். மனதில் பயம் உள்ளவர்களுக்கு சமாதானத்தை தாரும். அழுது கொண்டு இருக்கும் குடும்பங்களை தொட்டு ஆசீர்வதியுங்கள். அமைதியாயிருந்து நானே தேவன் என்ற வார்த்தை அவர்களின் வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமென். என் அன்பானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பதிவு செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார்.